அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். இவதான் என் முறை பொண்ணு. அமெரிக்கா வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அமெரிக்கா வந்து சொந்த முறை பொண்ணு தெரிஞ்சிட்டு இருக்க, இதை நாங்க நம்பணும். ஓகே ஓகே. ஆமா சார், இத வச்சே ஒரு படம் எடுத்துடலாம் சார். கதை சொல்லட்டுமா? வேணாப்பா, அதுக்குள்ள விசிடியே ரிலீஸ் ஆயிடும். என்னடா இது, ஆளாளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அமெரிக்கா வந்துட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறீங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேய் சிவா, உன்னோட கதையில கேரக்டர் எல்லாம் பாதியில க்ளோஸ் பண்ற மாதிரி இவளையும் க்ளோஸ் பண்ணாத. கடைசி வரைக்கும் ஒழுங்கா வச்சு காப்பாத்தணும். அப்படின்னா நீங்க என்ன கை விட்டுடுவீங்களா? அப்புறம் நான் வாழ வெட்டி ஆயிடுவேன். ஐயோ. அப்புறம் இப்படிதான் 1960ல ஆப்பிரிக்கால ஒரு சும்மா சம்பவம். இருமா. 1960 நீ பிறக்கவே இல்ல. இப்படிதான் சம்பவம் சொல்லி மிரட்டுவா. இதுக்கெல்லாம் பயப்படாத. அப்புறம் அதுவே ஒரு பெரிய சம்பவம் ஆயிடும். எல்லாரும் நேர போய் மெட்ராஸ் கேஃப்ல வெயிட் பண்ணுங்க. என்னோட செலவுல உங்களுக்கு லஞ்ச். ஓகே ஓகே. ஏங்க, கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை நேர்ல பார்க்க முடியாம போயிடுச்சு. மாத்தி மாத்தி போன்லயே பேசிக்கிட்டோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்துல அவ இங்க இருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா தான் இருக்கும். நீங்களும் பாக்குறதுக்கு ஒன்னா இருக்குங்க. ஏன் தம்பி, இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா ஜெகஜோதியா இருக்காது? ஜெகஜோதியா தான் இருக்கும். ஆனா ஃப்ரேம்ல கொள்ளாதே. அதான். என்ன தம்பி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வச்சு அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது எடுக்க கூடாதா? இது பாருங்க, இது லோ பட்ஜெட். இவ்வளவுதான் முடியும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல. அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புவோம். வணக்கம். வணக்கம்.